எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய பலத்ததா இருந்துச்சு. ஆனா 7 நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கடப்பாறையும் சுத்தியலையும் எடுத்துட்டு வாங்கயா, ஒரு மூலையிலிருந்து தட்ட ஆரம்பிச்சிருங்க. ஒரு கல் வந்துச்சுன்னா அடுத்த கல் ஒன்னொன்னா வரும். ஒருத்தன் மேலே இருந்து உட, ஒருத்தன் கீழே இருந்து உட அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு ரூல்ஸ் அப்படிதான், நீங்க துதிச்சுட்டே இருங்கப்பா. துதிக்க 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 எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கட்டி இருக்கிற கோட்டைகள் இந்த ஆண்டு முடிவிற்கு வருகிற ஆண்டு. அந்த கோட்டைகள் தகர்க்கரிக்கப்படுகிற ஆண்டு. ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்கள் அப்படியே விழுந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். நீங்க ஆராதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். கர்த்தருடைய பிரசன்னம் வந்துச்சு அப்படின்னா மலைகள் பர்வதங்கள் பிரச்சனை அப்படி எப்படி போகும்னா அப்படியே உருகி அது ஒன்றும் இல்லாம போகும். நன்றாய் இன்னொருத்தரை எதுக்குமே நீங்க குற்றப்படுத்த வேண்டாம். நீங்க வர்ஷிப் மட்டும் பண்ணுங்க. நீங்க கர்த்தரை ஆராதிங்க. நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க என்ன உயர்த்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் அமைதியா இருக்கவே மாட்டார். மனுஷனை தேடுற நேரத்தை விட்டுட்டு, மனுஷனை பிரியப்படுத்தணுன்ற நேரத்தை விட்டுட்டு, அவங்க செய்வாங்கன்றதை விட்டுட்டு நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த வருஷம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிப தம்பிகளை ஆண்டவர் நம்புறாரு. நிறைய தங்கச்சிங்களை ஆண்டவர் நம்புறாரு. உங்க அம்மா அப்பா உன்னை நம்பினதை விட பல மடங்கு ஆண்டவர் உங்களை நம்புறாரு. உங்களை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா கர்த்தர் உங்களை ரொம்ப நம்புறாரு. ஆண்டவர் உங்களை நம்பிட்டார்னா நான் நம்புறேன், கர்த்தர் சகல வழிகளையும் உங்களுக்காக திறப்பார். இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களை நம்புறாருன்னா ஒரு அற்புதம் நடக்கும். தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹalleluya. என்ன நான் செய்